GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உழைந்தது திமுக குதூகலமாக இப்படி சொன்னவங்க காலத்திலெல்லாம் அவங்க தான் காணாம போயிருக்காங்க தவிர திமுக அழியல. பழனிசாமி அவர்கள் என்னதான் கத்துனாலும் எப்படித்தான் கதறினாலும் அவருடைய துரோகங்களும் குற்றங்களும் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். துரோகத்தை தவிர உங்களுக்கு பெருமையா சொல்லி என்ன இருக்கு? திமுக வரலாறு என்பது தியாக வரலாறு. பழனிசாமியுடைய வாழ்க்கை முழுக்க துரோகம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதிகளை கட்டாயம் கைப்பற்றுமா? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்றைய கூட்டணி, திமுகவுடைய கூட்டணி தொடர்ந்து பயணிக்குமா? கருணாநிதியுடைய கதை முடிந்தது, திமுகவுடைய கதை முடிந்தது என்றெல்லாம் மேடையில் பேசியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதனுடைய விரிவாக்கம் என்ன என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். கடந்த 22ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயற்குழு கூட்டம் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிற போது, திராவிட முன்னேற்ற கழகம் இனி வருகிற தேர்தலில், அதாவது 2026 தேர்தலில் 200 தொகுதிகளை கட்டாயம் கைப்பற்றும், தொடர்ந்து நாம் உழைப்போம் என்று அங்கே இருந்த கழக நிர்வாகிகளுக்கு தன்னுடைய கருத்தை மேடையிலே பதிவு செய்திருந்தார். 2026 நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல். இந்த முறை தேர்தலிலே வென்றால், அதாவது இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குமேயானால் இது 7வது முறை ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. கடந்த 5 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முறை அண்ணாவும், அதைத் தொடர்ந்து கலைஞரும், பிறகு 6வது முறையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வரும் முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். அடுத்த முறை அமைகிற ஆட்சியில் 7வது முறையாக ஆட்சி அமைக்கப்படுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தொடர்ந்து, அதாவது அடுத்தடுத்து ஆட்சி அமைக்கிற கட்சி என்கிற ஒரு நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் எட்டும். இதற்கு முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து 3 முறை அடுத்தடுத்து ஆட்சி அமைத்தார்கள். பிறகு அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் கடந்த 2016-11 தேர்தலில் 2 முறை அதிமுக அடுத்தடுத்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை பெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை அந்த வாய்ப்பை பெற்றால் 6ஐ தொடங்கி அடுத்து 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தடுத்து வாய்ப்பை பெறுகிற கட்சி என்கிற ஒரு பெருமைக்குரிய கட்சியாக மாறும். இதையெல்லாம் நேற்று தலைமை செயற்குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டி, கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலிமையாக இன்றைக்கு இருக்கிறது, கூட்டணியும் மிக வலிமையாக பயணிக்கிறது. இந்த கூட்டணி 2019ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சாதாரண அரசியல் தேர்தல் கூட்டணி கிடையாது. இது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி என்று முதல்வர்கள் மேடையிலே பேசி இருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி தன் கூட்டணியிலே இருக்கக்கூடிய விசிவிக ஆனாலும் சரி, மதிமுக, அதைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி உட்பட அமைந்திருக்கிற இந்த கூட்டணி இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி எப்படி பயணிக்கிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணிக்கு முன்மாதிரியாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி பயணிக்கிறது. அதை தலைமையில் முதலமைச்சராக இருக்கிற திமுக கழகத்துடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை மிக சிறப்பாக நடத்தி செல்கிறார். இந்த கூட்டணியுடைய பலன் 2026 தேர்தலில் கிடைக்குமா என்று இன்றைக்கு களத்திலே பேசப்படுகிற பொழுது, கட்டாயம் கிடைக்கும். அதற்கான வேலையை திமுக கட்சிக்காரர்கள், அதாவது திமுகவுடைய நிர்வாகிகளை தவிர்த்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர், இதையெல்லாம் தாண்டி திமுகவுடைய தொண்டர்கள், கிளை கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த பணியை செய்ய வேண்டும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து இந்த 3.5 ஆண்டுகளில் மக்களுக்காக செய்த நலத்திட்டங்களை பட்டியலிட்டு வீடுதோறும் பேச வேண்டும், திண்ணை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நேற்று பேசியிருக்கிறார். குறிப்பாக நான் முதல்வன் திட்டமானாலும் சரி, பள்ளியில் இருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட பகல் உணவு திட்டமாக நீதி கட்சி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. பிறகு மதிய உணவாக காமராஜர் ஆட்சி காலத்தில் மாற்றப்பட்டது. பிறகு சத்துணவாக எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் கலைஞர் ஆட்சி காலத்திலும் மாற்றப்பட்ட ஒரு உணவு திட்டம் என்பது இந்த பள்ளியில் வரக்கூடிய மாணவர்களுக்கு மதியம் உணவு வழங்கும் திட்டம். இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய ஆட்சியில் காலை உணவு திட்டத்தை இந்த முதல்வர் கொண்டு வந்திருக்கிறார். காலையில் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் பசியோடு
பள்ளியில் கல்வியை தொடங்கக்கூடாது, அவர்களுக்கு காலையில் உணவை தமிழக அரசாங்கமே கொடுக்கும் என்கிற இந்த திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக கடந்த காலங்களில் மாணவர்களுடைய கல்வி, அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுடைய கல்வி சதவீதம் உயர்ந்திருக்கிறது, எண்ணிக்கை கூடியிருக்கிறது, மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதமும் கூடியிருக்கிறது என்கிற பல கள ஆய்வுகள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சரிடம் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் காலை உணவு திட்டமானாலும் சரி, நான் முதல்வன் திட்டமானாலும் சரி, விடியல் பயணம், அதாவது மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் என்று சொல்லக்கூடிய விடியல் பயணமானாலும் சரி, மகளிருக்கான உரிமை தொகை ஆனாலும் சரி, மாணவர்கள், அது மகளிரானாலும் சரி, அதாவது மாணவர்களுக்கான திட்டமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கான மாதம் உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம், இதையெல்லாம் தாண்டி இன்னுயிர் காக்கும் திட்டம், அடுத்த 48 மணி நேரத்தில், விபத்து நடந்த 48 மணி நேரத்தில் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிற பொழுது அதற்கான செலவை அரசே ஏற்கும் என்கிற இன்னுயிர் காக்கும் திட்டம், இப்படி பல மக்கள் திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவம் என இந்த அரசு எந்தெந்த திட்டத்தை எல்லாம் இந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருக்கிறதோ அதற்கு எதிராக களத்தில் எதிர்கட்சிகள் பேசுவார்கள். அதையெல்லாம் முறியடித்து களத்திலே மக்களை நேரடியாக சந்தித்து இந்த திட்டங்களை எல்லாம் பயன்பெற்ற மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், பேச வேண்டும். இந்த ஆட்சி காலத்தில் நாம் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்காத எதிர்கட்சி இமயமலை போன்ற தலைவர்களே கிடையாது. அது காமராஜர் ஆட்சியில் தொடங்கி அம்மையார் ஜெயலலிதா வரை திராவிட முன்னேற்ற கழகம் பல எதிர்கட்சி தலைவர்களை, ஆளுமைகளை சந்தித்திருக்கிறது. அதையெல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறது. மிக வலிமையான எதிர்கட்சி தலைவர்களை சந்தித்த போதும் இன்றைக்கு ஆட்சி கட்டளிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதற்கான காரணம், மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து இருக்கிறார்கள், ஆதரவு அளிக்கிறார்கள். ஏறத்தாழ 75 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கடந்திருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கழக நிர்வாகிகளும் இதை ஒத்துழைக்க வேண்டும். கழகத்திலே இருக்கக்கூடிய கழக பணியாளர்களோடு, தொண்டர்களோடு, கழக நிர்வாகிகள், செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் என ஒத்துழைத்து ஒற்றுமையாக செயல்பட்டால் நாம் தேர்தலில் வெற்றி அடைய முடியும். எடப்பாடியுடைய கற்பனை கணக்கை எல்லாம் முதலமைச்சர் பட்டியலிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளில் அதிமுக களம் காண்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 19% வாக்குகளை பெறுகிறார்கள். தற்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 34 தொகுதிகளிலே போட்டியிட்டு ஒரு 20% வாக்குகளை தான் பெற்றிருக்கிறார்கள். எடப்பாடி அவர்கள் மேடையிலே பேசுகிற போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் 1% வாக்குகளை பெற்றிருக்கிறோம் கூடுதலாக என்று மேடையிலே பேசியிருக்கிறார். ஆனால் 20 தொகுதியில் வெற்றியிட்டு போட்டியிட்டு 19% வாக்குகளை பெற்றதும், 34 தொகுதிகளில் போட்டியிட்டு 20% வாக்குகளை பெற்றிருப்பது என்பது அதிமுகவுக்கு வீழ்ச்சி தான். கிட்டத்தட்ட இது ஒரு 12% வாக்கை அதிமுக இழந்திருக்கிறது. நீங்க 20 போட்டியிட்டு 19 பெறுவதோ அல்லது 34 தொகுதியில் போட்டியிட்டு வெறும் 20 பெறுவது என்பது நீங்க அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை வைத்து பார்த்தால் கூட விழுக்காட்டு அளவில் கிட்டத்தட்ட ஒரு 12 விழுக்காடு வாக்கை அதிமுக இழந்திருக்கிறது என்பதை அந்த கணக்கை எல்லாம் மேடையிலே முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த மாதிரியான போலி கணக்குகளை காட்டி எடப்பாடி அவர்கள் அதிமுக தொண்டர்களை ஏமாற்ற பார்க்கிறார். அதாவது எம்ஜிஆர் காலத்து அதிமுக, ஜெயலலிதா காலத்து அதிமுக, இன்றைக்கு எடப்பாடி காலத்து அதிமுக என்பது மிக படு மோசமாக இருக்கிறது. அதிமுக தொண்டர்களையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய் கணக்குகளை சொல்லி ஏமாற்றியிருக்கிறார் என்கிற பல தரவுகளை மேடையில் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். 2026 தேர்தல்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சியும் தயாராகி கொண்டிருக்கிறது. கழக தொண்டர்களும் தயாராக வேண்டும், வலிமையாக செயல்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். கூடுதலாக இதோடு கருணாநிதியுடைய கதை முடிந்தது, திமுகவுடைய கதை முடிந்தது என்று பேசியும் எழுதியும் வந்தார்கள் கடந்த காலங்களில். அப்படி சொன்னவர்களுடைய கதைதான் முடிந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறது. ஒருபோதும் இந்த கழகத்தை வீழ்த்த முடியாது என்றெல்லாம் மேடையில் பேசி சென்றிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக தலைவர் அவர்கள். தொடர்ந்து 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பணியாற்ற போகிறார்கள், கூட்டணி கட்சிகளோடு எப்படி தொடர்ந்து பயணிக்கிற போகிறார்கள், கிட்டத்தட்ட 200க்கு 200 தொகுதி வெற்றி வாய்ப்பை நாங்கள் பெறுவோம், இது இருமாப்போடு பேசவில்லை, எதிரிகளே இல்லை என்று நாங்கள் பேசவில்லை, சரியான எதிர்கட்சி இல்லை என்று பேசியிருக்கிறார். மேடையிலே பேசிய முதலமைச்சருடைய இந்த பேச்செல்லாம் நடக்க இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னவாக இருக்க போகிறது என்பது களத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன திட்டங்களை எல்லாம் அவர்கள் அடுத்து கொண்டு வருகிறார்கள் என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். நன்றி, வணக்கம்.
GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Taste the Daily.